நம்ம சூர்யாவுக்கு சரியான அதிர்ச்சியா இருந்துட்டுருக்கு. அதாவது நேரா கிளம்பி இப்போ நம்ம விஜய் வந்ததுக்கப்புறமா, அதாவது விஜய்க்கு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியல. அதே மாதிரி நம்ம சூர்யா அண்ணங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா, என்ன சொல்வாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே! அப்டின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ அங்கேருந்து கிளம்பி வராங்க. அப்படி வந்துட்டுருக்கும்போது, "எங்க விஜய் நீ மட்டும் வந்திருக்க? நந்தினி எங்க? உன் கூட தானே வந்ததா? அவன் வந்து சொன்னான்." அப்படி இப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க புருஷன் சொன்னதா வந்து சொல்றாங்க. இத கேட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றதுன்னு தெரியாம கடைசியில, "அண்ணா ஒரு ஹெல்ப்ண்ண. இங்க வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ரூ. 2,00,000 வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்கிட்ட அ பணம் வட்டிக்கு வாங்கியிருந்தோம் இல்லையா? அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சனை பண்ணிட்டுருக்கான். நீங்க ரூ. 2,00,000 பணத்த எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நந்தினிய வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போக சொல்லியிருக்கான். அப்படின்ற மாரி வந்து சொன்ன உடனே நம்ம சூர்யாவுக்கு செம்ம கோவம் வந்தது மட்டும் இல்லாம, "என்ன விஜய் பேசிட்டு இருக்க நீ? அங்கிருந்து நீ ஒரு ஃபோன் பண்ணியிருந்தேன்னா, உடனடியா கிளம்பி நான் வந்திருப்பேன்ல. ரூ. 2,00,000 என்ன அவனுக்கு 2,00,00,000 கூட குடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். எவ்வளோ தைரியம் இருந்தா அவன் என் பொண்டாட்டிய வந்து பார்த்தீங்கன்னா புடிச்சு வச்சுக்கிட்டு, பணத்த கொண்டு வந்து குடுக்க சொல்வான். அவன நான் சும்மா விட போறது கிடையாது." அப்படின்ற மாரி சொல்லி இப்போ இங்கேருந்து கிளம்பி போய் அந்த ரவுடிய வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த பணம் குடுத்தான் பார்த்தீங்களா? அவன வந்து பார்த்தீங்கன்னா, புடிச்சு அடி அடின்னு அடிச்சு இழுத்து கட்ட போறாரு. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி மேல இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு பயம் வரும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லதா நடக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம